வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சிபி வந்து இசை அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ போயிட்டு சிபி கேட்குறாங்க, இசை உன்னை யார் லிஃப்ட்டில் அனுப்புனது? தேனாக்கா தான் உன்னை வந்து அங்கே இருக்க சொன்னாங்கல்ல, நீ ஏன் லிஃப்ட்டுக்குள்ளே போன அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வந்து நம்ம இசை என்ன பண்ணுறாங்கன்னா வெண்பாவை கை காட்டுறாங்க. வெண்பா தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிபி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வெண்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க, நீ வந்து இந்த மாதிரி வந்து இசைக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை தான் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னும் போது இசை வந்து பொய் சொல்ல மாட்டான். எப்போவுமே வந்து அவள் ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து அடையாளம் காட்டுவா. அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து இசைக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து நம்ம வெண்பாவை கண்ணம்னான்னு திட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம கணேசன் சொல்கிறாங்க, அவளே வந்து ஒரு மாதிரியான ஒரு குழந்தை தான், அவளை நீங்கள் விட்டு போனது உங்கள் தப்பு, அதை விட்டுட்டு நீங்கள் வெண்பாவை திட்டிகிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? யாரோ ஒரு பொண்ணுக்காக என் பொண்ணை நீங்கள் இந்த மாதிரி திட்டுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிபி கிட்ட நம்ம கணேசன் பேசிகிட்டு இருக்காங்க. இனி வந்து எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நீங்கள் எல்லாருமே நினைவில் வச்சுக்கோங்க, நாளை பின்ன இசைக்கு உங்களால் யார் மூலயமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா யாராக இருந்தாலுமே நான் பார்க்க மாட்டேன், நான் வந்து அவங்கள தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சொல்லிட்டு இந்த பக்கம் கணேசன் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, யாரோ ஒரு பொண்ணுக்காக என்னையே நீ வந்து பகச்சிக்கிறியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கணேஷும் வெண்பாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெண்பா வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சே நம்ம பிளான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம சேது வந்துடுறாங்க. நம்ம சேதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா மேலே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது எப்போவுமே. ஏன்னா வந்து வெண்பா தான் இதுக்கெலாம் காரணம். ஆல்ரெடி வந்து நம்ம தமிழுக்கு அந்த பிரச்சனைக்கும் வெண்பாக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தேகத்தோடு வந்து வெண்பா கிட்ட கேட்குறாங்க, என்ன வேலை செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படிலாம் பண்ணல, அவளாக போயிட்டு லிஃப்ட்டில் இருந்துட்டானா நான் என்ன பண்ணுவேன், நீ எப்போவுமே என்னையே சந்தேகப்பட்டுட்டு இருக்கியே, என்னன்னா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கே இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி நான் ரொம்பவே கவலையாக இருக்கேன், நாளைக்கு எதனா ஒன்றுனா தமிழ் வந்து தாங்க மாட்டா இசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சு பேசுகிற மாதிரி பேசும்போது நம்ம சேதுவும் அந்த இடத்துல வெண்பாவை நம்பிடுறாங்க. ஆனாலும் நம்ம சேதுக்கு நம்ம வெண்பா மேலே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வந்து எல்லாருக்கும் எப்பவும் போல் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சமைச்சு அந்த சாப்பாடை வந்து நம்ம ஜனமாக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஜனமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனாமும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது தமிழ், நீ எப்படி செஞ்ச இதெல்லாம் அப்படின்ட்டு, எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் இதெல்லாம் கற்றுக்குறேன், நீங்கள் தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, அத்தை எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. ஆனால் மீனாவுக்கு நம்ம தமிழ் வந்து சமைச்சது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் வந்து எல்லாருக்குமே வச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சிபி போயிட்டுருக்காங்க. அப்போ சிபியை வந்து கூப்பிட்றாங்க, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிபி வந்து நம்ம தமிழ் மேலே இருக்க கோவத்தினால எனக்கு ஒன்றும் சாப்பாடெலாம் வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீனா சொல்கிறாங்க, அவன்லாம் வெளியிலலாம் சாப்பிடக்கூடிய ஆளே கிடையாது, அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், அவனாக வந்து சாப்பிடுவான், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து தமிழ்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே வந்து நம்ம தமிழும் வந்து சரி மீனா சொல்கிறத கேட்டுட்டு கம்முன்னு போயிடுறாங்க. இந்த பக்கம் நைட்டு தூங்கும்போது நம்ம சிபியால் தூங்கவே முடியல. ஏன்னா அவருக்கு பசி ரொம்பவே எடுத்து ரொம்பவே வந்து டென்ஷனாகவே இருக்கார். அப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போயிட்டு சிபி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போகிறாங்க. நம்ம தமிழும் பின்னாடி போய் பார்க்குறாங்க, என்ன தான் பண்ணுறாரு இவர், எதுக்காக கிச்சனுக்குள்ளே போகிறாரு. ஆனால் இந்த வெட்டி ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அப்போவே சாப்பிட கூப்பிட்டா என்னமோ வந்து பெரிய கெத்தாக வந்து எனக்கு வேண்டாம் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிபி வந்து பசியோடு அலமோதிட்டு இருக்கத நம்ம தமிழ் வந்து அவங்கள ரொம்பவே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சிபி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தா மாதிரி நம்ம தமிழ் அந்த இடத்துல நிற்கிறத பார்த்து பயந்துடுறாங்க. பிசாசு மாதிரி நடுவில் வந்து நிற்கிறியா அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம்மா நான் பிசாசு தான், உங்களுக்கு எப்போவுமே நான் ஒரு பிசாசு தான், உங்களுக்கு என்னை பார்த்தாலே ஒரு பயம்தான் அப்படின்னு. யார் சொன்னது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்ன உனக்கு அப்படின்னா, எதுக்காக இப்போ கிச்சனுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி தண்ணி குடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி குடிக்க வந்தவருக்கு அவங்க ஊரில் வந்து இந்த ப்ரெட்டு பாக்கெட்டு தான் தண்ணி பாட்டிலா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. பசிக்குதுன்னா நேரடியாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னா, நீ ஒன்றும் எனக்கு செஞ்சு தர தேவை, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணுமோ அந்த
அந்த மாதிரி ஒரு பாண்டிங்க இந்த ஒரு விஷயத்தில் காட்டியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த விஷயத்த பார்க்கும்போது. இந்த பக்கம் வந்து நம்ம தமிழ் வந்து நம்ம சிபிக்காக வந்து பிரெட் ஆம்லேட் போட்டுட்ருக்காங்க. சிபியும் வந்து வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பை வந்து வெளிக்காட்டிக்காம உள்ளுக்குள்ளேயே வச்சுட்ருக்காருனே சொல்லலாம். ஆனால் நம்ம சிபிக்கு நம்ம தமிழ் மேலே ரொம்பவே பாசம் தான். ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாரு. வெளிக்காட்டிக்கிட்டால் அவரோட ஈகோ அவரை தடுக்குன்றதுக்காகவே அவர் வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. நம்ம தமிழ் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சிபி வந்து ரசிக்கவே செய்கிறாருன்னே சொல்லலாம். நம்ம தமிழ் வந்து அவங்க செஞ்சு கொடுத்தோன்னே ரொம்பவே வாசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டும் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஒரு அவங்க செஞ்ச அந்த சட்னியும் கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறாங்க சொல்லலாம். இதை பார்த்த நம்ம கேடியும் நம்ம சேதுவும் எப்படிலாம் கலாய்க்கணுமோ அப்படிலாம் ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சேது சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரியை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கேடி சொல்கிறாங்க, நம்ம போயிட்டு ஒரு பிரெட் ஆம்லேட் நம்மளும் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நம்ம அவங்களோட ப்ரைவேசியில் தலையிடவே கூடாது. அவங்க 2 பேரும் எப்போ ஒரு வாட்டி தான் ஒன்றா இருக்காங்க, அதையும் நம்ம கெடுக்கக்கூடாது. வாங்க ப்ரோ அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது வந்து ரொம்பவே நாகரிகமாக வந்து நம்ம கேடியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் நம்ம ஜனமா வந்து நம்ம கேடி சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு நம்ம தமிழை வந்து கலாய்க்கிறாங்க. என்ன தமிழ் ஒரு மாதிரி பிரெட் ஆம்லேட் வாசனை வருதே அப்படின்னு சொல்லும் போது ஜனாமா அப்படின்றாங்க. என்ன சிபிக்கு பிரெட் ஆம்லேட்லாம் போட்டு கொடுத்த போல். ஆமாம் ஆமாம், வெளிக்காட்டிக்க மாட்டுறாரு உங்கள் பேரன் ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க கழுதன்றத அவங்க அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிடுறாங்க. உடனே என் பேரனையே நீ கழுதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜனமா கேட்க, நம்ம தமிழும் அவருக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா, அப்போ நான் உங்களுக்கு பேத்தி கிடையாதா அப்படின்னும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை தமிழ் சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நம்ம சிபி இறங்கி வராங்க. வந்துட்டு கேட்குறாங்க, ஏன்டா ஆஃபீஸ்க்கு போகலையா, ஆஃபீஸ்க்கு போகாமல் வெட்டியாக இங்கே என்னன்னு சிரித்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதானே பார்த்தேன், இங்கே யாருன்னா உனக்கு சிரிச்சாங்கனாங்களே உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் தமிழ் சிரித்தா உனக்கு சுத்தமாக பிடிக்காது. தமிழ் எனி டைம் வந்து நீ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து தமிழ் நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொன்னா அவ அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ வா ஆஃபீஸ்க்கு தானே போகணுன்னு சொன்னேன், வா போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு மேனேஜர் வராங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட அந்த ஊரில் வந்து பூர்வ ஜென்ம ஊரில் வந்து நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்களாம்மா, அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா நீங்கள் எது கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஆமாம் தமிழ், நான் வந்து என்னோட பூர்வீக ஊரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். அங்கே ஹாஸ்பிட்டல், அங்கே நிறைய பேருக்கு நிறைய ஒரு விஷயத்த வந்து நான் அங்கே ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய மக்கள் வந்து பயனடைவாங்கல்ல அப்படி சொல்லும்போது தமிழ் சொல்கிறாங்க, உங்களுக்கு நல்ல மனசுமா, அவங்களோட மனசுக்கு நீங்கள் இன்னும் நல்லா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்கிறாங்க. என்ன தமிழ் நீ இப்படிலாம் பேசுகிற, எல்லாருக்குமே நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய போகிறோம், நம்ம போயிட்டதுக்கப்புறம் என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனமாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் வந்து நீங்கள் நல்லபடியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விஷயத்தை வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரும் பொது கூடி வராங்க. இந்த மாதிரி ஊரில் நாங்கள் நிலத்தை விற்கிறதா வாங்கிறதுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க கேள்விப்பட்டோம், அதுக்காக எங்களோட நிலத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை கேட்டு தான் எல்லாமே பண்ணணும்னு நினைப்பான். அதனால அவன் பிரச்சனையாக இருக்குமா, நீங்கள் ஊருக்கு வந்து கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனீங்கன்னா நம்ம சிபியோட பூர்வ ஜென்மத்தில் ஒருத்தர் அவர் மாதிரியே இருக்கிறத வந்து காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.